Good morning, champion. This is Professor R. Surendran from Government College of Technology. I am having my technical champion Selvakannan along with me. So Selvakannan வந்து இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு சூப்பரான விஷயம் மெட்டீரியல் சயின்ஸ் கற்றுக் கொடுத்துருக்காரு. கிறிஸ்டல் சிஸ்டம் அண்ட் ஜாமெட்ரி. ஜாமெட்ரியை வச்சே வந்து எப்படி கிறிஸ்டல் சிஸ்டம் கண்டுபிடிக்கலாம் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் சிஸ்டம் என்னென்ன கிறிஸ்டல் சிஸ்டமாக இருக்குது? நமக்கு கிறிஸ்டல் சிஸ்டமில் கியூபிக், டெட்ராஹெட்ரல், ஆர்த்தோரோம்பிக், அதுக்கப்புறம் ரோம்போ ஹெக்ஸ்ட்ரல், அப்புறம் ஹெக்ஸகனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக்னு நிறைய டைப் இருக்குது. எத்தனை வகை? நிறைய எத்தனை? 1 2 3 7 டைப்ஸ் இருக்கு. 7 டைப்ஸ். ஒரு வாரத்தில் எத்தனை நாள்? 7 டேஸ் இருக்கு. அப்போ ஒரு வாரத்தில் 7 நாள் மாதிரி இந்த கிறிஸ்டல் சிஸ்டத்தில் 7 வகை இருக்காங்க அப்படின்றது செல்வக்கண்ணனோட கூற்றா இருக்கு. ஸோ இப்போ வந்து செல்வக்கண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் பார்த்த ஒரு ஸ்ட்ரக்சர், அவர் எவ்வளோ நிறைய ஸ்ட்ரக்சரை பார்த்துருக்காரு. இந்த 7 ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அவர் பார்த்த என்ன ஸ்ட்ரக்சர்? கியூபிக் ஸ்ட்ரக்சர். கியூபிக் ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்குறாரு. ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது அது வந்து கியூப் அப்படின்னா ஒரு சரியான கட்டமைப்பு கொண்டது அப்படின்னா அது வந்து எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிளும் எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் 90 டிகிரி அப்படின்றது தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கியூபிக் பஞ்சாயத்தை முடிச்சிடறாரு. ஃபர்ஸ்ட் வந்து கியூபிக் பஞ்சாயத்தை முடிச்சிடறாரு. கியூபிக்னா வந்து எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், அது 90 டிகிரியில் இருக்கும் அப்படின்றத முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்தது எங்க வராரு, எங்க இது பண்றாருன்னா அப்புறம் வந்து எங்க வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசி அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இங்கேயும் ஐசி தான் இருக்கு. ஆனா எதெல்லாம் ஐசின்னு முடியுதோ அதை மட்டும் அவர் கவனம் செலுத்துறாரு. சரியா? ஐசின்னு எதெல்லாம் முடியுது? ஆர்த்தோரோம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். ஐசி அப்படின்ற வார்த்தை தான் வச்சுறாரு. ஏன்னா வந்து அவருக்கு ஐசினா ரொம்ப பிடிக்கும். ஐசி யாரை பார்த்தாலும் என்ன சொல்லுவார் செல்வக்கண்ணன்? ஐசி அப்படின்னு. ஸோ ஐசி வந்து என்னன்னா ஐசி ஆல் சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். நான் பார்த்தேன் சத்தி, என்ன பார்த்தேன்? எல்லா சைடும் ஈக்குவலா இல்லை, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஐசினா ஆல் சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்றத பஞ்சாயத்தை முடிக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவனை முடிச்சிட்டாரு, ரெண்டுமே முடிஞ்சது. ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல், all the angles are equal but equal to 90 degree. அடுத்தது IC all sides are not equal, அப்படின்றது இது பண்ணார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா என்ன அப்படி பார்த்தாருன்னா இந்த டெட்ராஹெட்ரலுக்கு பேர் வந்து ஒரு டெட்ராகோனல் கூட சொல்லுவாங்க. டெட்ராஹெட்ரல் வந்து டெட்ராகோனல் அப்படின்றது சொல்லுவாங்க. டெட்ராஹெட்ரல் வந்து டெட்ராகோனல். கோனல் அப்படின்னா கோனல் அப்படின்னு பார்த்தனா இப்போ கோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு கோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கோனல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோணலா இருக்கு அப்படின்னா ஒரு சைடு கோணலா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இங்க வந்து இவன் வந்து ஒரு சைடு கோணலா இருக்கான், இவனும் ஒரு சைடு கோணலா இருக்கான். ஸோ இப்போ வந்து சைடை பொறுத்த வரைக்கும் 6 விஷயம் முடிஞ்சு போச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிறது வந்து ரோம்பஸ் அப்படின்னாலும் ரோம்பஸ்ல வந்து எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரோம்பல் வந்து யாரோட சொந்தக்காரன் அப்படின்னா கியூபிக்கோட சொந்தக்காரன். சைடு வாக்கில் பார்த்தேன்னா ரோம்பேட்டர்ல சைடு வாக்கில் பார்த்தேன்னா கியூபிக்கோட சொந்தக்காரன். நீ யாரா கியூபிக்கோட சொந்தக்காரனா அப்படின்ற மாதிரி சைடு வாக்கில் பார்க்கணும். சரியா? அப்போதான் வந்து சைடு கம்பேர் பண்ணணும் அப்படின்றதான் வந்து சைடை கம்பேர் பண்ணனா ரோம்போஹெட்ரல் வந்து சேமா பார்க்குறக்கு ஒரே மாதிரி. ஆமாம், கியூபிக் மாதிரியே தெரியுமா. அப்போ அந்த பஞ்சாயத்தை முடிச்சாரு. இப்போ அடுத்தது வரும். அடுத்தது ஆங்கிள் வந்து ஆல்ரெடி வந்து ஆல்ஃபா பீட்டா காமா 90 டிகிரி யாருக்கு? கியூபிக் சொல்லிட்டு கியூபிக். அப்போ அவனோட சேர்ந்தா மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது மட்டும் பார்க்கணும். இப்போ மூணுமே ஈக்குவலாக இருக்கணும், 90 டிகிரி ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அவனுக்கு எதிர்பார்க்கணும். அவன் அப்படின்னா இவன் ஒருத்தர் இருப்பான். இவன் வந்து யாருன்னா எல்லா ஈக்குவல் சிம்பிளும் வந்து அன்ஈக்குவலாக இருக்கும். ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு காமா, நாட் ஈக்குவல் டு பீட்டா, நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ அவன் வந்து கியூபிக்னா அப்படியே ஃபுல் ஆப்போசிட்ல இவன் வந்து யாரு? ட்ரைக்ளினிக். அவன் வந்து கியூபிக்னா இவன் வந்து ட்ரைக்ளினிக் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம டாஸ் போட்டு பார்க்கணும். அது என்ன டாஸ் போட்டு பார்க்கறது அப்படின்னா அடுத்தது என்னன்னா டாஸ் போட்டு பார்க்கணும். டாஸ் அப்படின்னா T ஃபார் டெட்ராஹெட்ரல், O ஃபார் ஆர்த்தோரோம்பிக், S ஃபார்
சிம்பிள் கியூபிக். டாஸ் போட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து டாஸ் போட்டு பார்த்தா ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 90 டிகிரின்றதை கண்டுபிடிச்சிடலாம் டாஸ் போட்டு பார்த்தா. அதுக்கப்புறம் வேற யாரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸகனல் பார்த்தீங்கன்னா எக்ஸகனல் வந்து ஒரு ஆங்கிள் வந்து 120 டிகிரி. எப்படின்னா இந்த எக்ஸகன் வந்து வரையும் போது ஸோ இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல் காமா ஈக்குவல் டு 120 டிகிரி, மற்ற ரெண்டும் 90 டிகிரி. எக்ஸகனில் ஒரு ஆங்கிள் மட்டும் 120 டிகிரி. மோனோக்ளினிக் பார்த்தீங்கன்னா 2 பேர் 90 டிகிரி ஈக்குவலாக இருப்பான், ஒருத்த மட்டும் 90 டிகிரிக்கு நாட் ஈக்குவலாக இருப்பான். ஏன் இங்கே வந்து 3 பேருமே நாட் ஈக்குவல் 90 டிகிரி, இங்கே 2 மோனோனா ஒருத்த மட்டும் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ட்ரைக்ளினிக் சொந்தக்காரன் ஒருத்த மட்டும் நாட் ஈக்குவல் 90 டிகிரி, அது பீட்டா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்றது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரோம்போஹெட்ரலுக்கும் சிம்பிள் கியூபிக் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த 3 சைடு ஈக்குவல், இங்கே 3 சைடு ஈக்குவல், இங்கே 3 ஆங்கிள் ஈக்குவல், இங்கே 3 ஆங்கிள் ஈக்குவல், அங்கே ஆனால் அங்கே ஈக்குவல் டு 90 டிகிரி, இங்கே நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம செல்வக்கண்ணங்கிட்ட இருந்து கிறிஸ்டல் சிஸ்டமும் அதனோட ஜாமெட்ரியும் வந்து செல்வக்கண்ணங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம். இவ்வளோ கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கும் நமக்கு ஐசி ஆல் சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்ட்டு கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கோணல்னா ஒரு பக்கம் கோணலாக இருக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் வந்து ரோம்பஸ்னா வந்து ஈக்குவல் சைடுன்னு கற்றுக் கொடுத்தாரு. ஆங்கிள் வந்து டாஸ் போட்டு பார்த்து கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் வந்து எக்ஸகனுக்கு 120 டிகிரின்னு கற்றுக் கொடுத்தாரு. மோனோக்ளினிக்கு ஒருத்த மட்டும் 90 டிகிரி நாட் ஈக்குவல் சொன்னார். அவன் வந்து கியூபிக்னா இவன் வந்து ட்ரைக்ளினிக் கற்றுக் கொடுத்தாரு. இவ்வளோ கற்றுக் கொடுத்த செல்வக்கண்ணனுக்கு நன்றி செல்வி. தேங்க்யூ.